இறைவனுக்கு வணக்கம். 18 சித்தர்கள் ஆசியினால் இந்த குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் கூறப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி கொண்ட அன்பர்களுக்கு 12/6/2024 வரை எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் தடை, தெண்ட செலவுகள், வீண் விரயங்கள், எடுக்கும் முயற்சிகள் தடை, குழந்தை தரிப்பதில் தாமதம், திருமணம் ஆகாதவர்களுக்கு தடைகள் ஏற்படும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைகள் ஏற்படும், தெய்வ திருப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டால் சில பாதிப்புகளை தவிர்த்து நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 12/6/2024 வரை குறிப்பிடப்படுகிறது. அதனால் குரு பெயர்ச்சியானது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தனவரவு வந்தாலும் எவ்வளவு பணவரவுகள் வந்தாலும் அவை பிரயோஜனமான செலவுகளுக்கு ஏற்படாது. தெண்டமான செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இதே போன்று 13/6/2024 முதல் 19/8/2024 வரையும் 3/12/2024 முதல் 5/4/2025 வரையும் இந்த காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. இதில் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் தாமதமாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் ஏற்படும். தெய்வ பலம் அதிகமாக கூடும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஜோதிடம், ஆசிரியர், எழுத்துத்துறை இது போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இதே போன்று ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் வெளிநாட்டு யோகம் உண்டு. இதனால் அவர்களுக்கு பண வரவுகள் கூடும். இதில் வீடு, வாசல், இடம், போக்குவரத்து, வண்டி, வாகனங்கள் போன்றவை இதில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் பொன்னாகும். இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக கருதப்படுகிறது. இதில் கல்வியில் உள்ளவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் துணிச்சலாக இதில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 20/8/2024 முதல் 2/12/2024 வரையில் இந்த காலகட்டமானது சிறிதான காலகட்டமாக இருந்தாலும் இதில் தடை, அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத கஷ்டம், நண்பர்களினால் பிரச்சனைகள், உறவினர்களால் பகை, இது போன்ற தெய்வ இடைஞ்சல்கள், குலதெய்வ அருள் இல்லாமை, அதனால் கஷ்டப்படுதல், மன கஷ்டங்கள் ஏற்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அவ்வளவு நன்மைகள் கிடைக்காது. அதனால் இந்த இதிலே தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு வந்தால் அவர்களின் அருளானது முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.